கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது கர்த்தரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம், உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், பணம் படைத்தவர்கள் மீது, உயர் அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இவர்களால் என் காரியம் வாய்க்குமா, இவர்களால் எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்களா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் இந்த மனிதர்களால் நடக்குமா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை இந்த உறவுகளால் நடக்குமா, இவர்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு வாழ்க்கையிலே தோல்விகளை நாம் சந்திக்கிற நேரிடுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த அற்புதங்களுக்காக நீங்கள் மனிதர்களை எதிர்பார்த்தீர்களோ, உறவுகளை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, இதையெல்லாம் இந்த நாளிலே நீங்கள் விட்டுவிட்டு உங்கள் நம்பிக்கை முழுவதையும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் கர்த்தர் மீதும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பண விஷயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர்தான் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து, உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து, உயர் பதவியிலே இருக்கிற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து, இவர்களால் என் காரியம் வாய்க்குமா, இவர்களால் என் காரியம் வாய்க்குமா, இவர்களுக்கு எனக்கு நன்மை செய்வார்களா என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக ஏமாற்றங்களை, நீங்கள் தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் எதிர்பார்த்து கண்ணோக்கி கொண்டிருக்கிற அந்த அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஒருவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுநாட்களாய் இன்றைக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த அற்புதம், நெடு வருஷங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மை, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதை வாய்க்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் அதை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனிதர்கள் மீது அல்ல, உறவுகள் மீது அல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், எனக்கு அவர் அற்புதம் செய்வார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் என்று அவருடைய வார்த்தையின் மீதும் நம் தேவனாகிய கர்த்தர் மீது இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இன்றைக்கு ஒரு நன்மை நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளுக்காக என்னென்ன அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவைகளை நீர் செய்வீர் என்று இன்றைக்கு உம்மீது உங்களுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இந்த நாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, தடைகளை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.